தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே பிடிபட்ட கஞ்சா 65,518 கிலோ. இது ரொம்ப குறைவுதானுங்க ஐயா. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த பிடிபட்ட கஞ்சா என்பது மிக மிக குறைவு. பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துல அனைத்து இடத்திலும் கூட கஞ்சா பழக்கம் என்பது அதிகமாயிருக்கு. முதலமைச்சரை போய் தடுங்க தடுங்கன்னு சொன்னா எப்படி தடுப்பார்? இந்த கஞ்சா விற்கிறவங்க பாதி பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார். இன்டர்நேஷனல் கஞ்சா டீலராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா போன்றவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சரோடு துணை முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவங்க கஞ்சாவை நிறுத்த போறாங்க? அதனால்தான் அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்கு நம்ம சரி செய்யணும். ஒரு தலைமுறை இந்த சட்டம் ஒழுங்குல நாசமா போயிட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழகத்துல மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அரசு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதில் அமர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் செய்யவில்லை என்றால் ஒரு சரித்திர பிழையை செய்கின்றோம் என்கின்றார்கள். இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுங்க? 4,62,000 கோடி. இன்னைக்கு கடன் எவ்வளவுங்க? 10,82,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழ்நாடு அரசு கடன் எவ்வளவு வச்சிருந்தாங்க 2021ல? 2,10,000. இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன் எவ்வளவுங்க? 4,82,000. எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்க? 2,70,000 கடன் வாங்கி இருக்காங்க. 1825 நாளைக்கு எவ்வளவுங்க? 150 ரூபாய். இது பேர் தானே கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ஆண்டுகள்ல உங்களை வைத்து வாங்கி இருக்கக்கூடிய கடன் 150 ரூபாய். 5 வருஷத்துல உங்க ரேஷன் அட்டையின் மீது வாங்கி இருக்கக்கூடிய கடன் தினக்கடன் 150 ரூபாய். தினமும் உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். ஆனா உங்களுக்கு வந்தது 20 ரூபாய். மொத்தமா உங்களுக்கு இருந்து புடுங்கினது 130 ரூபாய். இந்த வளர்ச்சியின் பேர் தான் திராவிட மாடல் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு ஒரு பேரை வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல் வளர்ச்சி என்கின்ற பெயர்.